வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோடோட பிளாட்டை சொல்றேன். எஸ்ஐயா இருக்க ஒருத்தர் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் கொலைன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. அதை பண்ணது யாருன்றதை தேடுறாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே இந்த கதையோட இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் டீம் கூட ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா எஸ்ஐ சந்தீப்னு ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரா இல்ல எப்படி இறந்து போயிருக்காருன்னு தெரியல. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. எஸ்ஐ சந்தீப்பை பத்தி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அவர் வேலையில ரொம்ப நேர்மையானவர், அதனால கூட அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு மீடியா ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அங்க இருக்க போலீஸுங்க இருக்காங்கல்ல, மீடியா ஆட்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இறங்குறாரு. மீடியா ஆட்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நான் முதல்ல ஸ்பாட்டை பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஸ்பாட்டு கிட்ட வந்து பாடியை பாக்குறாரு. இட் அண்ட் ரன் கேஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இங்க இருக்க சிஐ சொல்றாரு. இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட பேரு விகாஸ் அப்படின்றது. இதுக்கப்புறம் இவரை விகாஸ்னு சொல்றேன். இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த ஸ்பாட்டை நல்லா அனலைஸ் பண்றாரு. அதை வச்சு என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இது கொலைதான்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் காரால திரும்ப திரும்ப பாடியில ஏத்திருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி டெத் நடந்திருக்கு. சோ திட்டமிட்டு தான் இதை பண்ணிருக்காங்க, இது ஆக்சிடென்ட் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு எஸ்ஐயே சாவடிச்சிருக்காங்கன்னா இந்த கேஸை இதோட விடக்கூடாது, குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரியான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க எதர்ச்சியா நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல அவர் இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. அதாவது சந்தீப் இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. அது கேட்கிற பிரியா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கையில இருக்க பாத்திரத்தையே கீழே போட்டுறாங்க. பிரியாவோட ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து பாக்குறாரு. அவரோட பேரு தீபன் அப்படின்றது. சந்தீப் இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, இந்த தகவலை அம்மா கிட்ட இவங்க சொல்லிடுறாங்க. சந்தீப்பை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க போல. அவங்களும் பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விகாஸ் இருக்காருல, இவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்தீப்க்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு பிளாஷ்பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அம்மா இருக்காங்கல்ல, விகாஸை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பையன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட வரணும், டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே வரணும், யாருமே வராம இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா வரோன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்பதான் சந்தீப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கண்டிப்பா எல்லாருமே வருவாங்கம்மா, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா சொல்றாரு. சந்தீப் கடைசியா என்னென்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாருன்ற லிஸ்ட் எனக்கு வேணும், அதுல யாராவது எதிரிங்க கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதை தாண்டி சந்தீப் ஆக்டிவிட்டியில ஏதாவது ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. இங்க இருக்க ஒரு அசிஸ்டன்ட் இருக்காருல, ஒரு விஷயத்தை கவனிச்சதா சொல்றாரு. ஆக்சுவலா சந்தீப் கூடிய சீக்கிரத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஆனா இதுக்கு நடுவுல வேற ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்றதான் இந்த இடத்துல இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்றத விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த சந்தீப் இருக்காருல, இவர் கூட ரவுண்ட்ஸுக்காக போயிட்டு இருந்திருப்பாரு. அப்படி போற வழியில தான் ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு தான் பிரியாவா இருப்பாங்க. இவர் இறந்து போன நியூஸை பார்த்து ஒருத்தங்க ஷாக் ஆனாங்கல்ல, அவங்க தான் அந்த பிரியாவா இருப்பாங்க. ஆச்சரியப்படுறாரு. காரை நிறுத்தி வேகமா அவங்க பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து படிச்சிருப்பாங்க போல, ஜாலியா அவங்க கிட்ட பேசலாம் செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் இவர் சாதாரணமா கவனிச்சிருப்பாரு. வேற ஒரு நாள் இவர் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப சந்தீப் இருக்காருல, பிரியா கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பாரு. என்ன இவ்வளவு நெருக்கமா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா பிரியா கல்யாணம் முடிஞ்சவங்களா இருப்பாங்க, அதனாலதான் இவர் இவ்வளவு ஷாக் ஆயிருப்பாரு. என்ன தம்பி இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட பேசியிருப்பாரு. அதுக்கு சந்தீப் இருக்காருல, அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. எனக்கு என்னமோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னதுல பெருசா நம்பிக்கை இல்லை சார், என்னதான் இருந்தாலும் என்னோட சீனியர், எதிர்த்து பேச முடியாம அமைதியாயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, அந்த பிரியாவை விசாரிச்சா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பிரியாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிரியாவும் போலீஸ் எல்லாம் பார்த்து லைட்டா பயப்படுறாங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, நீங்க அவர் கூட சேர்ந்து சுத்தி இருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சேர்ந்து சுத்தலாம் இல்ல, நான் அடிக்கடி மீட் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் நாங்களும் சொல்ல வரோம், இதெல்லாம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, என் ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் தெரியாது சார், சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் வெளியே வேலை விஷயமா போயிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. சரி கால் பண்ணி கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சார், என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப நீங்க ரெண்டு பேர் பழகிட்டு இருக்கிறது உங்க ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. அது இல்ல சார், இது வேற பிரச்சனை, எங்க பர்சனல் விஷயத்தை வெளியே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
மேடம் இதுக்கப்புறம் எதுவுமே பர்சனல் கிடையாது. உங்க கூட பழகிட்டு இருந்தா சந்தீப் கொல்லப்பட்டிருக்காரு. உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க 2 பேருக்குள்ள இருக்க பழக்கம் தெரிஞ்சிருக்கலாம். அதனால உங்க ஹஸ்பண்ட் கூட இப்படி பண்ணிருக்கலாம். நாங்க உங்க ஹஸ்பண்டையும் சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட கண்டிப்பா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் விகாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா இந்த பிரியாவோட அப்பா இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆளு சார். அவரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தான். ஆனா ஊர்ல எல்லாருமே அவரை ரொம்ப மதிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை பத்தி சில விஷயங்களை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெட்டி கேஸ்க்காக ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நபரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ராஜா கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஒய்ஃபை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக ஹஸ்பண்ட லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, ஹஸ்பண்ட சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல சார் கேஸ் கொஞ்சம் பெருசு, விட முடியாதுன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அவன் கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான், அவனை விட்டுருங்க. இந்த மாதிரி பெட்டி கேஸை மட்டும் லாக் பண்ணிருங்க. இந்த ஒய்ஃப் தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒழுங்கா ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த ஹஸ்பண்ட கஷ்டப்பட்டு வெளியே எடுத்திருப்பாரு. இதுதான் உதாரணமா இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் சந்தீப் கடைசியா என்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த ராஜாக்கு எதிராக ஒரு கேஸையே ஹேண்டில் பண்ணிருப்பாரு. என்ன கேஸ்ன்றது கிளியரா தெரியல. இப்ப கட் பண்ணி ராஜாவை நமக்கு காட்டுறாங்க. ராஜா ரொம்ப வேலை பார்த்திருக்காரு போல, கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இவரோட ஹெல்ப்பர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், ஸ்பெஷல் சாப்பாடு, சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்றதுக்காக போறாரு. அந்த டைம் இந்த ஒர்க்கர் இருக்காங்கல்ல, இவருக்காக எல்லா விஷயத்தையும் பக்காவா எடுத்து வச்சிடுறாங்க. இப்ப இவருமே அந்த இடத்துக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவர் சாப்பிட்டு இருக்கும் போதுதான் இவரோட ஒய்ஃபான பிரீத்தி இருக்காங்கல்ல, கதவை திறந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவர் 2 நாளைக்கு மேல வீட்டுக்கு வரல போல, ஏன் வீட்டுக்கே வரலன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒர்க்கர் இருக்காங்கல்ல, மேடம் நீங்களும் சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல நான் சாப்பிட்டு தான் வந்தேன்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. நாங்க பர்சனலா பேசணும், நீ வெளியே போன்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. அந்த ஒர்க்கரோட முகமே மாறிடுது. சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா ஒர்க்கர் கூட ஹஸ்பண்ட் பேசுறது சுத்தமா பிரீத்திக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்படி கோவப்பட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. பின்ன என்னங்க, நீங்க வீட்டுக்கே வராம இருக்கீங்க, அதே மாதிரி இவகிட்ட நீங்க சிரிச்சு பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கல, இவள முதல்ல வேலையை விட்டு தூக்குங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சந்தீப் இறந்து போயிட்டாருன்னு அம்மா கிட்ட சொன்னாங்கல்ல, அம்மா லைட்டா மனநலம் பாதிக்கப்பட்டுறாங்க போல. இப்ப சந்தீப் உயிரோட இருக்க மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. பையன் எங்க வெளியே போயிருக்கானா, சரி இந்தாங்க சாப்பாடு நீங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி சாப்பாடெல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டு போறாங்க. இவர் நினைச்சிருந்தா பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கஷ்டப்பட்ட வேணான்றதுக்காக இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. சந்தீப் ராஜாக்கு எதிராக ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணதா சொன்னாங்கல்ல, அது என்ன கேஸ்ன்ற மாதிரி கேக்குறாரு. இங்க இருக்க கான்ஸ்டபிள் தான் அந்த கேஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ராஜாவை பொறுத்த வரைக்கும் நிறைய லேடிஸ்க்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. அவர் மேல நிறைய பேர் மரியாதை எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு லெட்டர் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கோம்னா, ராஜா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஆனா எந்த பொண்ணு அந்த லெட்டரை போட்டாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் விசாரணை பண்ணோம்ல, அதுக்காக தான் சந்தீப் ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரணை பண்ணிருப்பாரு. ராஜா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, அவரை விடுங்க விடுங்கன்ற மாதிரி நிறைய லேடிஸ் வாசல்ல போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறி தான் சந்தீப் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தேவையில்லாம சந்தீப் சாரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவருக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை தாராளமா கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்றாரு. விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு தான் ராஜா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இந்த மாதிரி தான் சார் விசாரணை போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கான்ஸ்டபிளும் சொல்லிட்டு இருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ராஜா ஆள் எப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ரொம்ப நல்ல டைப்ன்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் சொல்றாரு. இருந்தாலும் ஒரு பொண்ணு லெட்டர் எழுதியிருக்காங்கல்ல, அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ராஜா கிட்ட ரெகுலரா போற மாதிரி பேஷண்ட் இருப்பாங்கல்ல, அந்த பேஷண்ட்டுக்கே தெரியாம எப்படியாவது அவங்க கையெழுத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி வேலை பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ராஜாவோட பொண்ணை காட்டுறாங்க. ராஜா இருக்காருல, பொண்ணுக்காக வலையெல்லாம் வாங்கி தராரு. இது எல்லாத்தையுமே அம்மா ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சின்ன பொண்ணா இருப்பாங்க, பிரியா தான் பெரிய பொண்ணா இருப்பாங்க. இவர் பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, வேணும்ட்டே இவங்க பேசிட்டு இருக்கிறத தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்பா இருக்காருல, நான் உன்னை காலேஜ்ல டிராப் பண்றேன், வாமா கிளம்பலான்ற மாதிரி கையை போட்டு கூட்டு போறாரு. இதையே இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த ராஜாவோட சின்ன பொண்ணு பேரு ரம்யா அப்படின்றது. ரம்யா இருக்கா பாத்தீங்களா, இப்ப அக்காவான பிரியாவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. பிரியாவும் தங்கச்சி கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம் போல. இப்பதான் கையில தங்கச்சி வளையல் போட்டிருக்கிறத பாக்குறாங்க. எப்ப வாங்கினு கேக்குறாங்க. அப்ப இன்னைக்குதான் வாங்கி தந்தாருன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவர் வாங்கி தரதெல்லாம் நீ போடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா தானே, போட்டா என்னன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவர் உன்னோட உண்மையான அப்பா இல்ல, ஸ்டெப் ஃபாதர் தான், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் பிரியா சொல்றாங்க. ஆனா ரம்யா டென்ஷன் ஆயிடுறா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறா.
இப்ப பிரியா இருக்காங்கல்ல, உடனே அம்மாக்கு கால் பண்றாங்க. வளையல் வாங்கி தந்ததை பத்தி ரம்யா இப்பதான் என்கிட்ட சொன்னா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கோவப்படுறாங்க. நானுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. எனக்கு நடந்த மாதிரி தங்கச்சிக்கு ஆயிடக்கூடாதுமா, நீங்க எப்படியாவது அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பிரியா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. சந்தீப் சாகிறதுக்கு முன்னாடி ராஜாவை பத்தி தான் பயங்கரமா விசாரணை பண்ணிருக்காரு. அவர் ராஜாவை ஏதோ ஒரு விஷயத்துக்காக சந்தேகப்பட்டிருக்காரு. அதனாலதான் இவ்வளவு விசாரணை பண்ணிருக்காரு. அப்ப நம்மளுமே ராஜாவை சந்தேகப்படலாம். அவர் விசாரணை பண்ணதுல ராஜாக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கூட கிடைச்சிருக்கலாம். அதனால கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க ராஜாவை சந்தேகப்படுறாங்க. ராஜா கிட்ட நேரடியா விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கடைசியா சந்தீப்பை எப்ப பாத்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், இந்த நாள் நைட்டு தான் கடைசியா என்ன பாக்குறதுக்காக வந்தாரு. நான் எல்லா லேடிஸ் கிட்டயும் டீசென்டா தான் சார் நடந்துப்பேன். என்ன பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் வேணும்ட்டே அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் சம்பந்தமா விசாரணை பண்றதுக்காக தான் வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் விசாரணை பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆக்சுவலா கடைசியா இவரை பாக்குறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு அடுத்த நாள் தான் சந்தீப்போட பாடி உங்களுக்கு கிடைக்கவே செஞ்சிருக்கும். சோ சந்தீப் கடைசியா இங்கதான் வந்திருக்காரு. இந்த இடத்தை தாண்டி அடுத்து எங்க போனாருன்றது நமக்கு தெரியல. ஒருவேளை பிரியாவோட ஹஸ்பண்ட் தீபன் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த தீபன் எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா லாக் பண்ணுங்க, விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹேண்ட் ரைட்டிங்க செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த டாக்டரை பார்க்க பூர்ணின்ற ஒரு லேடி அடிக்கடி போயிருப்பாங்க. அந்த லேடி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த லேடியோட ஹேண்ட் ரைட்டிங்க செக் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஆக்சுவலா ராஜா உங்க ஒய்ஃபு கிட்ட தப்பா நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த லெட்டர் போட்டது உங்க ஒய்ஃபா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ராஜா சார் எனக்கு தெய்வம் மாதிரி. எனக்கு வேலை வாங்கி தந்தது கூட அவர் தான். ஆக்சுவலா நான் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அது பிடிக்காம தான் என்னோட ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டா. நீங்க தேவையில்லாம ராஜா சார் மேல பழி போடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்ததா ஒரு வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப வந்த ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, நாங்க நஷ்டஈடு மாதிரி தருவோம், அதுக்காக ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த லேடியும் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்றாங்க. இந்த லேடி பேரு பார்வதி அப்படின்றது. இவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்லாம் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி 2 லேடிஸ் இல்ல, எல்லா லேடிஸ் வீட்லயும் போய் இவங்க ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றாங்க. இப்ப நைட்டு நேரம் லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சார் அந்த தீபனை கண்டுபிடிச்சாச்சு, ஏதோ பிசினஸ் மீட்டிங்க்கு போயிருக்கான் போல, லாக் பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப காலையில சமயம் தீபன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ எதுக்காகடா ஊர்லயே இல்லன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருந்தன்ற மாதிரி சொல்றாரு. இறந்து போன எஸ்ஐயும் உன்னோட ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸ், அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொய் சொல்லாத, அதை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் எஸ்ஐயை நீ கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? எஸ்ஐ சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. சரி உன் ஒய்ஃபுக்கும் உனக்கும் நடுவுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவருமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருக்கும். ஆனா குழந்தை பிறந்திருக்காது. நான் கூட என்கிட்ட தான் பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியுது. எதுக்காக இந்த உண்மையை மறைச்சன்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா கருவறை இருந்தா தானே குழந்தை பிறக்கும், அதுவே ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. எதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்ல, எதுக்காக மறைச்ச, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருக்காங்க. இவர் கோவமா அங்க இருந்து கிளம்புறாரு. சரி இதனால தான் 2 பேருமே சரியா பேசிக்காம இருந்தோம், என்ன நல்லா ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான காரணம் இதுவா தான் இருக்கும். மேற்கொண்டு இவங்களும் சில கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது, கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஒய்ஃப் பிரியா கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி லேடி ஆபீசர் மட்டும் வந்துடுறாங்க. அவர் சொல்றது உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா உண்மைதான், அவர் கோவத்துல நியாயம் இருக்கு, என் மேலதான் தப்புன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சரி எதுக்காக அதை ரிமூவ் பண்ணீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பெரிய காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல எல்லாருமே ராஜா நல்லவருன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அது எல்லாமே அவர் பண்ற ஆக்டிங் தான். உண்மையில அவர் நல்லவர் இல்லன்ற மாதிரி தான் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ராஜாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, சீக்கிரமா இறந்து போயிருப்பாங்க. செகண்டா ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணிருப்பாரு. அப்படி கல்யாணம் பண்ணும் போதே அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அதுதான் பிரியா ரம்யாவா இருப்பாங்க. பிரியாக்கு ஒரு டீனேஜ் வயசு வரும்போது அவர் இருக்காரு பாத்தீங்களா, பிரியா கிட்டயே தப்பா நடந்துப்பாரு. இப்ப என்னோட தங்கச்சி ரம்யா கிட்டயும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. இன்னும் அவளுக்கு புரியல, அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நடந்த விஷயத்த தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசர் கேக்குறாங்க. மேற்கொண்டு இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா அப்பா இருக்காருல்ல அந்த அம்மாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்து இவங்க பயங்கரமா பயந்துருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்திருப்பாங்க. அப்ப அப்பா வந்திருப்பாரு. என்னப்பா பண்றீங்க போங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா ராஜா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. அப்பத்துல இருந்து இவங்க கிட்ட அடிக்கடி இவர் மோசமா நடந்துப்பாரு. அம்மா இந்த விஷயத்த ஒரு வாட்டி பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் பெருசா எதுவுமே பண்ண முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. எனக்கு நடந்த மாதிரி தங்கச்சிக்கு நடக்காம பாத்துக்கோங்கன்ற மாதிரி பிரியா இதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா பிரியா அப்பாவால அடிக்கடி பிரெக்னன்ட் ஆவாங்க. அப்பா திரும்பி திரும்பி கருவை கலைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அந்த கருவறையை எடுத்து விட்டுருப்பாரு. இதை நினைச்சு அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணை சீக்கிரமா காப்பாத்தணும்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க தான் பிளான் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த ரொம்ப வருஷம் மறைக்க முடியாது இல்ல. 2 வருஷத்துல ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். பெரிய பிரச்சனையா இருக்கும். இதை பத்தியே இவங்க அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாங்க. அம்மா எப்ப பாரு அப்பாவை சந்தேகப்படுறன்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல. உண்மையில அவர் கெட்டவரு. அவர்கிட்ட இருந்து மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக தான் அம்மா அந்த மாதிரிலாம் நடந்திருப்பாங்க. இப்ப மேற்கொண்டு பிரியா சில விஷயங்களை சொல்றாங்க. பிரியாவோட வாழ்க்கையில இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் சந்தீப்பை மீட் பண்ணிருப்பாங்க. சந்தீப் கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப சந்தீப் கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்கிற சந்தீப் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உன் அப்பா மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் நல்லவர் மாதிரி இமேஜ் ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரை எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதலுக்காக இவர் கட்டி பிடிக்கிறாரு. இந்த விஷயத்தை தான் அந்த கான்ஸ்டபிள் பார்த்துட்டு போன மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ராஜா உண்மையில டாக்டரா இருக்க மாட்டாரு. ஏமாத்தி தான் சர்டிபிகேட் வாங்கியிருப்பாரு. அதை பத்திலாம் இவங்க சந்தீப் கிட்ட சொல்றாங்க. என் அப்பாக்கு எதிராக ஆதாரத்தை சேர்த்து ஆக்ஷன் எடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தா சந்தீப் இறந்து போயிருக்காரு. என் அப்பா தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இப்ப அந்த டாக்டர் மேலதான் இவங்க எல்லாருக்குமே டவுட் வருது. போதுமான எவிடன்ஸ் இல்லாம அந்த டாக்டர் மேல நம்ம கை வைக்க முடியாது. அதனால அந்த டாக்டர் அந்த நேரம் எங்க இருந்தாரு, அவர் போன் யாருக்கெல்லாம் பண்ணிருக்காரு, அந்த டைம் அவரோட டவர் ரேஞ்ச் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சந்தீப் அம்மா இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் பார்த்து பேசுறாங்க. பையன் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பாடி நாளைக்கு தான் இவங்களுக்கு கிடைக்க போகுது. நாளைக்கு காலையில போய் ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் காலையில இவங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மாவும் என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. நாங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமா, உங்க பையன் வரமாட்டான், அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான், அது புரியாம நீங்க கல்யாண வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இதை நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பையன் உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி அம்மா திரும்பவும் சொல்றாங்க. அப்பதான் ஆளுங்க பாடியை கொண்டு வந்து இறக்குறாங்க. பையன் இறந்து போனதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு நாள் நம்மளே ஏமாத்தி இருக்கோன்றது இப்பதான் அம்மாக்கு தெரியுது. இவங்களுமே இங்க இருந்து கிளம்பலான்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹேண்ட் ரைட்டிங்க மேட்ச் பண்ணதுல ஒரு லேடியை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்வதின்னு ஒரு லேடி எழுதுனாங்கல்ல, அந்த பார்வதி ஹேண்ட் ரைட்டிங் கூட தான் பக்காவா மேட்ச் ஆகுது. பார்வதி நீங்க தானே லெட்டர் எழுதி போட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் பண்ணலன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. நடிக்காதீங்க பார்வதி, நீங்க தான் பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, அவர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா, இப்பயாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பார்வதி லைட்டா தயங்குறாங்க. சரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா சார், அவர் தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சந்திப்பு இறந்து போனதுக்கு முன்னாடி நாள் இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காங்க. எதுக்காக போனீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சாதாரணமா ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த டாக்டர் கிட்ட வந்திருப்பாங்க. அந்த டாக்டருமே ஒரு ஊசியை போடுறாரு. அந்த ஊசியை போட்டனே இவங்களுக்கு மயக்கம்லாம் வருது. இவங்க மயங்கிடுறாங்க. இவங்க மயக்கத்துல இருக்கும் போது அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு. இவங்க கிட்ட தப்பா இருந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு பாதியிலேயே மயக்கம் தெரிஞ்சிருக்கும். இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணிடுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி டாக்டர் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாங்க. ஆனா டாக்டர் இருக்காருல்ல, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இத பத்தி வெளியே சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, வீடியோவை லீக் பண்ணிடுவேன், உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாரு. நான் மத்த லேடிஸ் கிட்ட பேசும்போது தான் நிறைய லேடிஸ் கிட்ட இவர் இப்படிதான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரிய வந்தது. பூர்ணி இறந்து போனது கூட இதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கூட எனக்கு இல்ல, போலீஸ் கிட்ட சொல்லவும் பயமா இருந்தது, அதனால தான் லெட்டரை போட்டேன். சந்தீப் சார் அந்த கேஸை விசாரிச்சாரு, எனக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அன்னைக்குமே அந்த ராஜா இருக்காருல, இவங்க கிட்ட மிரட்டி தப்பா நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் சந்தீப் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ நிறைய லேடிஸ் கிட்ட தப்பு பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் அந்த விஷயம்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, அதை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சதை பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் அவர் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. நீ டாக்டர்ன்றதுனால தான் மரியாதை உருவாச்சு, அந்த சர்டிபிகேட்டே போலின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை எக்ஸ்போஸ் பண்ணா நீ அசிங்கப்படுவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட ராஜா இருக்காருல, இவரோட கழுத்தை பிடிச்சி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டையில அவரை பிடிச்சி ராஜா தள்ளி விடுறாரு. அந்த சந்திப்பு யாடகுடமா இடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. நீ சொல்லி தானே இந்த இடத்துக்கு இவன் வந்தான்ற மாதிரி பார்வதி கிட்ட கேட்கிறாரு. சத்தியமா நான்லாம் சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
இதுக்கப்புறமா யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது, அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுக்குறாரு. உன் போனை தான்ற மாதிரி இவங்க கிட்ட இருந்து போனை வாங்கிக்கிறாரு. இவங்க போன்ல இருந்து வேற யாருக்கோ கால் பண்ணிட்டாரு. கால் பண்றவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வா, ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட போனை தந்து கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாரு. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி பார்வதியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ராஜா யாருக்கு கால் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இதுதான் அந்த நம்பரு, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்கும் போது டாக்டர் கிட்ட இருந்து போன் கால் வருது. திரும்பி வர சொல்லதான் கூப்பிடுறாரு போல. இதெல்லாம் கவனிக்கிற இந்த ஆபீசர் இருக்காருல, பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்க்கும் போது அந்த இடத்துல ராஜா கொல்லப்பட்டிருக்காரு. ராஜாவை யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கழுத்தை நெரிச்சு சாவடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவர் இறந்து போயிருக்காரு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ராஜா யாருக்கோ கால் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த நம்பர் இப்ப இவங்களுக்கு தெரியும். அந்த நம்பரை வச்சு அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அது ஃபேக்கா வாங்கின நம்பர்னு உங்களுக்கு தெரிய வருது. சரி, அந்த நம்பர் இப்ப எங்க இருக்குன்றதை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ட்ரேஸ் பண்ணி பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த நம்பர் இருக்குல்ல, பிரியாவோட வீட்டுல தான் காட்டுது. அப்போ உடனே பிரியாவோட வீட்டுக்கு போலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா கிளம்பி இவங்க பிரியாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப பிரியாவோட வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பிரியாவோட ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்க கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டரும் டீமும் வராங்க. இன்ஸ்பெக்டரை பார்த்து தீபன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இன்ஸ்பெக்டரும் டீமும் தீபனை லாக் பண்ணிடுறாங்க. இங்க இவங்களை நல்லபடியா காப்பாத்திடுறாங்க. அந்த ராஜா கிட்ட பேசுறதுக்காக இவர் வேற ஒரு போன் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. ராஜா கொல்லப்பட்டிருந்தாரு பாத்தீங்களா, அதே சமயம் அவரோட காசெல்லாம் அங்க இருந்து திருடு போயிருக்கும். அதெல்லாம் நீ தானே எடுத்த அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ராஜாக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தீபனை பொறுத்த வரைக்கும் பினான்சியலா பெரிய கஷ்டத்துல இவர் மாட்டிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவுல குழந்தை இல்லாதது நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு. அப்பதான் இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். எதுக்காக வயிற்றுல இருந்து அதை ரிமூவ் பண்ணன்ற மாதிரிலாம் இவர் கேட்டிருப்பாரு. ஒய்ஃப் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ராஜா பண்ணதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவர் இருக்காருல, ஒய்ஃபுக்கே தெரியாம அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அது எல்லாத்தையும் ராஜா கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இவர் பினான்சியலா கஷ்டப்படுறாருல, இதை வச்சு ராஜா கிட்ட மிரட்டி காசு வாங்குவோம்னு நினைக்கிறாரு. ஏன்னா பிரியா சொன்னதை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தா ராஜாக்கு பெரிய அசிங்கமாயிடும்ல. அதனால தான் ராஜா பயந்து காசை தரலாம்னு நினைக்கிறாரு. நீ எனக்கு நிறைய காசு தர, உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணு, நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுன்ற மாதிரி இவன் சொன்னான் பாத்தீங்களா. அதனால தான் ராஜா அன்னைக்கு இவனுக்கு கால் பண்ணிருப்பாரு. ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணோம், டிஸ்போஸ் பண்ணலன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும், இந்த விஷயத்த பண்ணி தான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. சரி பண்றேன், இவ்வளவு காசு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். சரின்ற மாதிரி ராஜா ஏத்திருப்பாரு. அப்போ வரைக்கும் சந்தீப் ஒரு போலீஸ்ன்றதுலாம் இவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு பாடின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதனால தான் ஹிட் அண்ட் ரன் மாதிரி இவர் செட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. சந்தீப்ன்ற எஸ்ஐ இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நியூஸ்ல சொன்னாங்க பாத்தீங்களா. நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி பிரியா ஷாக் ஆயிருப்பாங்க. அந்த சமயம் இவரும் ஷாக் ஆயிருப்பாரு. எது நம்ம கொன்னது போலீஸான்ற மாதிரி தான் இவர் ஷாக் ஆயிருப்பாரு. இவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போனதா சொன்னாரு பாத்தீங்களா, எல்லாமே நடிப்பா தான் இருக்கும். சந்தீப் இறந்து போனதுல இருந்தே இவருக்கு பயமா இருந்திருக்கும். அதனால தான் ஒவ்வொரு இடமா இவர் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. சந்தீப்பை கொலை பண்ணா ஒரு பேமெண்ட் தரதா ராஜா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பேமெண்ட்டை தாங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதெல்லாம் தர முடியாது, முடிஞ்சதை பண்ணிக்கோன்ற மாதிரி ராஜா தெனாவட்டா பேசியிருப்பாரு. கோவப்பட்ட தீபன் இருக்காருல, கழுத்தை நெரிச்சு இவரோட கதையை முடிச்சிருப்பாரு. இவரோட பேக்ல நிறைய காசு இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம ஒளிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி, எதுக்காக பிரியாவை கொல்லணும்னு நினைச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கான காரணத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ராஜாவை கொன்னது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா, பிரியா தான் கொன்ன மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. நான் சொல்ற மாதிரி லெட்டர் எழுது அப்படின்ற மாதிரி எழுத வச்சுட்டு தூக்குல தொங்க விட்டுலாம்னு நினைச்சிருப்பாரு. சோ பிரியா தான் அப்பாவை கொலை பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கொண்டு வந்துடலாம்னு நினைச்சிருப்பாரு. அது மூலியமா காசெல்லாம் இவருக்கு கிடைச்சிரும் நினைச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அந்த போனை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் மாட்டிக்கிறாரு. இதோடயே இந்த கேஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.